Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மழை காலத்தில் ஆடுகள் பராமரிப்பு அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ முதல்ல பார்க்க போறது என்னது அப்படினு பாத்தீங்கன்னா கொட்டகை தான் फ्रेंड्स. ஏன்னா நம்ம மழையில இருந்து ஆடுகளை பாதுகாக்கிறது கொட்டகை தான். அந்த கொட்டகை எப்படி இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா பள்ளத்துல இல்லாம நல்ல மேடான இடத்துல இருக்கணும். அதே மாதிரி தண்ணி ஈஸியா உள்ள வர மாதிரி இருக்க கூடாது. தண்ணி வராத மாதிரி நம்ம கொட்டகை அமைச்சுக்கணும் फ्रेंड्स. சரி, கொட்டகையில் ஓப்பனாக இருக்க ரெண்டு பக்கமும் தார் பாலித்தீன் அதை கட்டுறது மூலமாக நம்ம சாரல்லேருந்து ஆடுகளை பாதுகாக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொட்டகையில் உள்ள தரை ஃப்ரெண்ட்ஸ். தரை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்காத அளவுக்கு இருக்கணும். அப்படி தண்ணி தேங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு சேற்றுப்புண் வரும். அதனால் கொட்டகையில் தரை தண்ணி தேங்காத மாதிரி இருக்கணும். தண்ணி வடிஞ்சிடுற மாதிரி நம்ம அந்த அமைப்பு ஏற்படுத்தி வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் கிருமி தொற்று அதிகமாக இருக்கும். இதனால் ஆட்டுக்கு நோய்கள் ஏற்படும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டகையை கிருமிநாசினி கொண்டு அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் இருக்கும், அது இல்லாட்டி சுண்ணாம்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொட்டகையில் அடிக்கடி போடுறதுனால கிருமிகள் மூலமாக வர நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவனம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் பசும்புல் அதிகமாக கிடைக்கும். அதனால் அதை அதிகமாக மேய்ஞ்சிருச்சுன்னா ஆட்டுக்கு செரிமான கோளாறு அது மாதிரி ப்ராப்ளம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மழைக்காலத்தில் பசும்புல்லில் குடற்புழுக்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம மழைக்காலம் ஸ்டார்டிங்கில் ஆடுகளுக்கு கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் செஞ்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மழைக்காலத்தில் பசுந்தீவனம் கொடுக்கறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். உலர் தீவனம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உலர் தீவனம் நம்ம மழைக்காலத்தில் ஆடுகளுக்கு அதிகமாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அதிகமாக கொடுக்கறதுனால இதை சாப்பிட்றதுனால இதுலேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் ஆட்டோட உடல்நிலையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அடர்த்தீவனம். அடர்த்தீவனம் நம்ம மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்காமல் 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி 1 வீக்கு ஒரு தடவை அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மொத்தமாக ரெடி பண்ணி வைக்கிறதுனால பூஞ்சை தொற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிறது இளம் குட்டிகள் பராமரிப்பு. மழை காலத்தில் இளம் குட்டிகளில் இழப்பு நிறைய நேரிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உடல் வெப்பநிலை கரெக்டாக இல்லாததுனால தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் குட்டிகளை கூடை அல்லது பஞ்சாரம்னு சொல்லுவாங்க அதில் கவிழ்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே சணல் சாக்கை போட்டு மூடி வச்சிடணும். இப்படி மூடி வைக்கிறதுனால அந்த குட்டியோட ஹீட் சீரான நிலையிலே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குட்டிங்களுக்கு பால் ஃபுல்லாக கொடுக்காம வயிறு நிறைய கொடுக்காம செரிமானமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். இது மாதிரி கொடுக்கறதுனால ஆடுங்களுக்கு செரிமான கோளாறு வராது. ஆட்டுக்குட்டிங்களுக்கு. இப்போ சொன்னது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், மழை காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆடுங்களுக்கு தடுப்பூசி கண்டிப்பாக போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். மழைக்காலத்தில் மேய்ச்சலுக்கு போகும்போது நம்ம ஆடுங்களை வேறு ஆடுங்களோடு சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வேறு கூட்டத்தில் இருக்க நோய்வாய்ப்பட்ட ஆடுகள்லேருந்து நம்ம ஆட்டுக்கும் அந்த நோய் வரலாம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.